தௌசண்ட் சனி இது வெறும் ஸ்டார்ட்டோட ஒரு ஷிப்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. சொல்லப்போனால் இது ஸ்டார்ஸோட ஒரு கனவு, அவங்களோட க்ரூமேட், அவங்களோட ஃப்ரெண்டு, அதுக்கும் மேலே உங்களுக்கு ஒரு வீடு மாதிரி. ஆனால் இந்த ஸ்டார்ஸ் கூட நல்லா பவுண்ட் ஆகிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்க நம்ம தௌசண்ட் சனி இந்த மொத்த ஒன் பீஸ் வேர்ல்டையும் அப்படியே தலைகீழ திருப்பி போட போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? தௌசண்ட் சனி ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனா மாற, அதாவது ப்ளூட்டனா மாறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. சன்னி ப்ளூட்டனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதை விட அது மாரி ப்ளூட்டனா மாறது கன்ஃபார்ம் நம்மளால சொல்ல முடியும். அது எப்படி நீ கன்ஃபார்மா சன்னி ப்ளூட்டனா மாறுன்னு சொல்றேன்னு கேட்குறீங்களா? வெல், இந்த வீடியோவில் இருக்க ஏரியா பாருங்க, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். இதை நம்ம தியரின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டர்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு மாங்கால தௌசண்ட் சனிக்கு ஒரு அப்கிரேட் பண்ண போறதா ஃப்ராங்கி சொல்லியிருப்பான். அந்த அப்கிரேட் நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி ப்ளூட்டனா இருக்கக்கூடாது. ஃப்ராங்கி ஒன்றும் சன்னியை மொத்தமா பிரிச்சு அதை ரீமாடல் பண்ண போறான்னு நான் சொல்லலை. நம்ம தௌசண்ட் சனி பார்க்கறதுக்கு அதே மாதிரி அழகா கியூட்டா தான் இருக்கும். பட் இந்த உலகத்தையே தலைக்கீழ திருப்புற அளவுக்கு அதுக்குள்ள ஒரு பவர் இருக்கும். நம்ம இப்போ ஒன் பீஸோட எண்டிங் நெருங்கிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டார் ஹெட்ஸ்க்கும் அவங்களோட ஃபைனல் பவர் அப் கிடைக்கணும். அதே மாதிரி எல்லா ஸ்டார் ஹெட்ஸும் அவங்க இப்போ இருக்கிற நிலைமையை விட்டு இன்னும் நல்லாவே பவர்ஃபுல்லாக வளரணும். அப்படி பார்த்தா சன்னியுமே ஒரு க்ரூமேட் மாதிரி தான். ஸோ சன்னிக்கும் ஒரு அப்கிரேட் கிடைக்கணும்ல. சன்னியை வந்து நமக்கு ட்ரெஷர்ட்டியான ஆடமோட வச்சு செஞ்சுருக்காங்க. அது கூடவே ஃப்ராங்கி வந்து ஸ்டார் ஹெட்ஸோட ஃபைனல் ஜர்னி அப்போ இந்த கடல் எல்லாமே ரொம்ப மோசமாக மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மோசமான கடலை எதிர்கொள்கிற அளவுக்கு நான் சன்னியை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லியிருப்பான். ஃப்ராங்கி உண்மையாலுமே அப்படி பண்ணுவான்னு கேட்டால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ராங்கியோட கேரக்டர் செட்டிங்கை பற்றி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் 7க்கு போகலாம். ஏன்னா அங்கே தான் நமக்கு ஃப்ராங்கியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. வாட்டர் 7ல என்னதான் ஃப்ராங்கியை பார்த்து எல்லாருமே ஒரு கிறுக்குன்னு நினைச்சாலுமே அதுக்கப்புறம் தான் அவனோட சூப்பரான மெக்கானிக் ஸ்கில்ஸை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ராங்கியோட அந்த மெக்கானிக்கல் ஸ்கில்ஸை பார்த்துட்டு CP9ல இருக்க ஒரு ஏஜென்ட் இவனை எப்படியாவது பிடிச்சி இவனை வச்சு ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை செய்ய வைக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தான். இது மெக்கானிக்கல் ஸ்கில் மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கு. அதுதான் ஃப்ராங்கி கிட்ட இருந்த ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்ட். இதுக்கு அடுத்ததா எனிஸ் லாபியா இருக்குதாங்க. இந்த ஆர்க்ல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் மொத்தம் 2 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ராபினால் ரிவீல் பண்ணக்கூடிய ஏன்ஷியன்ட் வெப்பனான ப்ளூட்டன், டெக்னிக்கலி பழைய ப்ளூட்டன். அண்ட் செகண்ட் ஒன் அதே ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு ஃப்ராங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய புது ப்ளூட்டன். இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒருவேளை யாராவது பழைய ப்ளூட்டனை கண்டுபிடிச்சி அதை மிஸ்யூஸ் பண்ணா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு ப்ளூட்டனை கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு ரீசனுக்காக எல்லா ஷிப்ரைட்ஸுமே அந்த ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்ட்டை அவங்களோட அப்ரெண்டிஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அகைன் நம்ம என்னிஸ் லாபிக்கு வந்தா ராபின், ஃப்ராங்கி இவங்க 2 பேருமே இந்த ஸ்டோரியோட ஒரு முக்கியமான கீ கேரக்டர்ஸ் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ப்ளூட்டனோட 2 சைட்ஸ் தான் ராபின் அண்ட் ஃப்ராங்கியும். ராபினோட கையில பழைய ப்ளூட்டனை அன்அர்த் பண்றதுக்கான பவர் இருந்துச்சு. அதே சமயம் ஃப்ராங்கியால புதுசா ஒரு ப்ளூட்டனை உருவாக்க முடியும். ராபினோட நாலேஜ் வந்து பாஸ்டையும் ஃப்ராங்கியோட ஸ்கில்ஸ் வந்து ஃபியூச்சரையும் குறிச்சது. வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இவங்க 2 பேருமே ஒரு விதத்துல எனிமி மாதிரி அண்ட் ஒரு விதத்துல இவங்க ஒரு டூல்ஸ் மாதிரி பார்த்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு சாதமா இல்லை. பட் இன்டர்ன் இவங்க கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. அண்ட் அதுதான் அவங்கவுங்க ஃபீல்ட்ல இருந்த ஒரு முக்கியமான மெசேஜை பாஸ் ஆன் பண்றது. இப்போ ராபினை எடுத்துக்கிட்டா அவ ஒஹாரால இருந்து வந்தா. ஸோ ஒஹாரால இருந்த மக்கள் எதுக்காக செத்தாங்க? ஃபர்பிடன் ஹிஸ்டரியை பத்தி படிச்சதுனால செத்தாங்க. இதனால வேற எந்த ஒரு ரிசர்ச்சருக்குமே இதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டரியை பத்தி படிக்கணும்னு தோணாது. ராபினோட மெசேஜ் வந்து ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, பட் அது அத்தியாவசியமான ஒண்ணு. இந்த ஹிஸ்டரியை பத்தின நாலேஜ் வந்து ஒரு ஆபத்தான விஷயம் இல்லை, பட் சில சமயம் இதை வச்சு நம்மளால மக்களை காப்பாற்ற கூட முடியுங்கிறது தான். ஃப்ராங்கியோட மெசேஜும் இதுக்கு சிமிலரான ஒரு விஷயம் தான். வெப்பன்ஸ் உருவாக்குறது தப்பான ஒரு விஷயம் இல்லை, பட் அந்த வெப்பன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் தப்பு இருக்கு. என்னதான் ஒரு வெப்பன் வந்து எவ்வளவோ டேஞ்சரஸா இருந்தாலுமே அதை வச்சு கூட நம்மளால ஒரு மக்களை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு ஐடியா ஃப்ராங்கிக்குள்ள இருந்துச்சு. ராபின் வந்து இந்த பானைகளை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வாய்டு செஞ்சுரியை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவரோட மெசேஜ் வந்து இந்த உலகத்துக்கு டெலிவர் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃப்ராங்கி மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு வெப்பனை உருவாக்கினா அவனோட மெசேஜுமே இந்த உலகத்தை வந்து சேரும். நம்ம ஒயிட் பெட் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட வில்லை கேரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. லூஃபி வந்து ராஜரோட வில்லை கேரி பண்ணிட்டு இருக்கான், அதே மாதிரி ஏசரோட வில்லை கேரி பண்ண ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஃப்ராங்கி வந்து ஒரு லாங் லைன் ஆஃப் ஷிப்ரைட்ஸோட வில்லை கேரி பண்ணிட்டு இருக்கான். ஃப்ராங்கி அவனோட ஷோல்டர்ஸ்ல கேரி பண்றது ஒருத்தர் 2 பேரோட வில்ஸ் இல்ல, பட் பல ஜென்ரேஷனா ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்ட்டை பாதுகாத்துட்டு இருக்க ஷிப்ரைட்ஸோட வில்ல. இந்த ஷிப்ரைட்ஸ் எல்லாமே ஜென்ரேஷன் அந்த ப்ளூ பிரிண்ட்டை பாதுகாத்ததுக்கான ஒரே ரீசன் செல்ஃப் டிஃபென்ஸ் தான். யாராவது இந்த பழைய ப்ளூட்டனை அவைக்கன் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணா அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு புதுசாக ஒரு ப்ளூட்டன் தேவை. ஸோ அதுக்கான சோல் பர்பஸ் தான் இந்த ப்ளூ பிரிண்ட்டு. இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி குறிக்குது. பட் நம்ம ஃப்ராங்கியோட பாஸ்ட்ல பார்த்தா ஃப்ராங்கிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியாது. ஏன்னா ஃப்ராங்கியோட சின்ன வயசுல அவன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ வெப்பனை கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பான். பட் இதுல இருந்து அவன் 2 விஷயத்தை கற்றுக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஒன், இவன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற வெப்பன்ஸை யாராவது மிஸ்யூஸ் பண்ணி மக்களை ஹார்ம் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன், இதுக்காக அவன் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பட் அவன் கிரியேட் பண்ணுற வெப்பன்ஸை அவன் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும். இந்த ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்ட் தான் ஃப்ராங்கிக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. ஐஸ்பர்க் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃப்ராங்கி கையில் கொடுத்துட்டான். பட் அதை கிரியேட் பண்ணாமா வேணாமாங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ராங்கியோட டிசிஷன் தான்.
ஃப்ராங்கியோட ஷோல்டர்ஸ்ல இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கப்ப அவன் இன்னிஸ் லாபியில் பொசுக்குன்னு அந்த ப்ளூ பிரிண்ட்டை போட்டு எரிச்சிருவான். ஃப்ராங்கி இந்த டிசிஷனை எடுக்கிறப்ப அவன் 3 விஷயத்தை நம்பிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் ஒன், ராபின் வந்து பழைய ப்ளூட்டானை ரிவீல் பண்ண மாட்டா. செகண்ட் ஒன், ஸ்டார்ஸ் வந்து ராபினை கவர்மெண்ட் கிட்ட வந்து சேஃபாக வச்சுப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன், ஃப்ராங்கிக்கு மட்டும்தான் ப்ளூட்டானை உருவாக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் ஒரு செகண்ட், ஃப்ராங்கி தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை எரிச்சிட்டானே, அப்புறம் எப்படி அவனால ப்ளூட்டானை உருவாக்க முடியும்னு கேட்குறீங்களா? வெல், இங்கே தான் ஃப்ராங்கி வந்து எவ்வளோ பெரிய ஷிப்ரைட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட் வச்சு இந்த ஷிப்ரைட்ஸ் எல்லாமே ரொம்பவே திறமைசாலிங்க. அது கூடவே இவங்க ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறதுமே அவங்களோட திறமையான அப்ரெண்டிஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஜீனியஸாக இருக்க ஃப்ராங்கிக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டை மெமரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? இதில் சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு ஏன்ஷியன் லாங்குவேஜ் இருந்துச்சு. ஸோ ஃப்ராங்கியால் அந்த ஏன்ஷியன் லாங்குவேஜை படித்து அதை மெமரைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, சாஞ்சி கிட்ட போயிட்டு அவன் கையில் ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்து, இதுக்கான ரெசிபியை நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் நீயே அதை சாப்பிட்டு பார்த்து இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சி நீயே பிரியாணி உருவாக்கணுங்கிற மாதிரி இருக்கு. நம்ம எங்கள் சாஞ்சியை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவன் தான் ஒன் பீஸ் வேர்ல்ட்ல பெஸ்ட் ஷெஃப். ஸோ அவன் கண்டிப்பாக செஞ்சிருவான். இதனால கண்டிப்பாக ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட் வந்து அழிஞ்சு போகிறான்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ராங்கி வேணா அந்த ப்ளூ பிரிண்ட்டை எரிச்சிருக்கலாம், பட் அதோட கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ராங்கியோட மைண்டில் இன்னும் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒருவேளை ஃப்ராங்கி சன்னியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி ப்ளூட்டானை உருவாக்கியிருப்பான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நான் இப்படி சொல்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளால சன்னியை பார்த்து அது ஒரு வார்ஷிப்னு சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் முடியாது. சன்னியோட வெப்பன்ஸு, அதோட டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர், இது எல்லாத்தையும் பார்த்து மற்ற பைரட்ஸ் பயப்படுவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சன்னி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு க்யூட்டாக இருக்கும், அதுக்கு வேணால் ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். பட் பேட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் சன்னியை வந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சன்னி கிட்ட பெரிய அளவில் வெப்பன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் மற்ற பைரட்ஸோட சண்டை போகிற அளவுக்கு வெப்பன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து சன்னி வந்து இன்னும் ப்ளூட்டான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா ப்ளூட்டானை கரெக்டாக யூஸ் பண்ணால் இந்த உலகத்தை காப்பாற்றுற அளவுக்கு அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. பட் தப்பாக யூஸ் பண்ணால் இந்த உலகமே அழிஞ்சிடும். அந்த டைமில் ஃப்ராங்கியோட கேரக்டருக்கு அவன் அப்போவே ப்ளூட்டானை உருவாக்கியிருப்பான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆனால் ஃப்ராங்கி சன்னியை ப்ளூட்டானை அப்கிரேட் பண்ணுறதுக்கு டைம் எல்லாமே இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்ஸ் எல்லாமே இப்போ தான் எல்பாஃப்க்கு வந்துருக்காங்க. அண்ட் எல்பாஃபில் தான் சன்னியோட அப்பாவும் இருக்காரு. வெல், கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஆடம் ட்ரீலேருந்து தானே சன்னியை உருவாக்குனாங்க, அதுதான் சொன்னேன். அண்ட் இதுக்கும் மேலே செகண்ட் ப்ளூட்டான் உருவாக்குறதுக்கான மெயினான ரீசன், ஃபர்ஸ்ட் ப்ளூட்டானை யாராவது ஒருத்தர் அவேக்கன் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ண போகிறது. அது யார்? அது ஃபர்ஸ்ட் ப்ளூட்டானை கண்டுபிடிச்சி அதை மிஸ்யூஸ் பண்ண போகிறதுன்னு கேட்குறீங்களா? வேற யார்? பிளாக் பேர்ட் தான். இந்த கரிய புக்கு 2 ஏன்ஷியன் பண்ண பற்றின உண்மையுமே தெரியும். ஸோ அவன் அது 2த்தையுமே பிளாக் பேர்ட் கிட்ட சொல்லிட்டான். பிளாக் பேர்டை பற்றி நமக்கு சொல்லியா தெரியணும்? சும்மாவே அவனுக்கு ஒன் பீஸில் ஆஃப் ஸ்க்ரீனில் அவ்வளோ பவர் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பிளாக் பேர்டு வந்து வானக்கு போயிட்டு அங்கே அந்த ப்ளூட்டானை திருடி அதை கன்ஃபார்ம் டிஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவான். இந்த டைமில் இந்த ப்ளூட்டானை எதிர்த்து சண்டை போகிறதுக்காக ஃப்ராங்கி வந்து சன்னியை அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் ஃப்ராங்கி ஒன்றும் பழைய ப்ளூட்டானை அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி செய்ய போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஃப்ராங்கி வந்து அவனோட ஐடியாஸையும் இனோவேஷனையும் போட்டு புதுசாக பவர்ஃபுல்லாக ஒரு ப்ளூட்டானை உருவாக்குவான். அது கூடவே இந்த ப்ளூட்டானோட பர்பஸ் வந்து மக்களை காப்பாற்றுறது தான். யோசிச்சு பாருங்க, ஃபைனல் வாரில் பிளாக் பேர்ட் சைடில் ஒரு ப்ளூட்டான் இருக்கும், அண்ட் நம்ம சைடில் ஒரு ப்ளூட்டான் இருக்கும். பிளாக் பேர்டோட ப்ளூட்டான் வந்து அவங்க திருடினது, ஆனால் ஸ்டார்ஸோடது அவங்களே மக்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்குன ஒரு ப்ளூட்டான். பிளாக் பேர்டு கிட்ட டார்க்னஸ் இருக்கு, அண்ட் லூஃபி கிட்ட சன்காட்னிகாவோட லைட் இருக்கு. நம்ம ஸ்டார்ஸ் வந்து இந்த ப்ளூட்டானை யூஸ் பண்ணி மக்களை காப்பாற்றிடுவாங்க. இந்த இடத்துல தான் ஃப்ராங்கியோட கேரக்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஃப்ராங்கி சின்ன பையனாக இருந்தப்ப அவனோட இன்வென்ஷன்ஸை வச்சு மக்களை ஹார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஃப்ராங்கி வந்து நான் எதையுமே கண்டுபிடிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தான். இதுக்கு டாம்சன் வந்து நீ எப்பயுமே உன்னோட இன்வென்ஷனை நிறுத்தவே கூடாது, நீ உருவாக்குற வெப்பனை ஈவலா இல்லை குட்டான்னு சொல்லிட்டு நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியாது. அது எந்த பர்பஸ்க்காக நீ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வச்சு தான் அது கெட்ட வெப்பனா இல்லை நல்ல வெப்பனான்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ராங்கியோட ட்ரீம் வந்து ஒரு வெப்பன் எவ்வளோ தான் டேஞ்சரஸாக இருந்தாலுமே அதை வச்சு கூட நம்மளால் மக்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுங்கிறது தான். ஸோ ஃப்ராங்கி வந்து இது மாதிரி சன்னியை எப்படினா அப்கிரேட் பண்ணி அதை வச்சு மக்களை ப்ரொடெக்ட் பண்ணால் அவனோட ட்ரீம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூ ஆகும். பட் அங்கே தான் ஒரு சிக்கல். நம்ம எங்கள் ஓடா சென்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் கதையை எப்படி வேணால் திருப்பி கொண்டு போகலாம். நம்ம ஆசைப்படுற மாதிரி ஃப்ராங்கி சன்னி எப்படினா மாற்றுற மாதிரி அவர் கதையை எழுதுவார்னு சொல்லி நம்ம நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓடா வந்து இதே மாதிரி கதையை கொண்டு போவாரா, இல்லை வைக்கிறோம் பாரா ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அவர் புதுசாக எழுதுவாரான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.